ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனாஸ்ரீ. லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த காம்பினேஷனு. அதனாலேயே நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்படி செய்கிறது இந்த உருளைக்கிழங்கு மசாலான்றதை வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு மசாலா. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டு தட்டுன பூண்டு சேர்த்துக்கோங்க. முழு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதங்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரை நம்ம வதக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாம்பாரோட சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டோம். வாவ் அப்படின்ற ஃபீலாக இருந்தது. இதுக்கு மேலே என்னதான் சிம்பிளான ஒரு டிஷ் எம்மியாக செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சப்பொடி இது 3 தான் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் இந்த மசாலாவை வதக்குறேன். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வதக்கி ஆனதுமே இதை நான் ஒரு கிரேவி பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டெல்யூட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமான தண்ணி சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கல்லுப்பை சேர்த்துக்கிற தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப எம்மியாக இருந்தது. இது கூட நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த உருளைக்கிழங்கே மத்தியானம் செஞ்சது கொஞ்சம் மீந்துடுச்சு. நைட்டுக்கு நான் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இல்லைனா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான், ஈஸியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.